சிம்ம ராசியினருக்கான வாழ்வியல் முதல்ல எப்படி இருக்கும்னு பேசிடலாம் சார். சிம்ம ராசி அன்பர்கள். சிம்மம் அப்படின்னு சொன்னாலே என்ன? அப்படின்னா, பல பேர் நெனச்சிட்டு இருக்கோம். சிம்மம்னு சொன்னா கோவக்காரங்க. சிம்மம்னு சொன்னா அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. அப்படிலாம் இல்ல. அவங்களுக்குள்ள இன்னொரு ஒரு குணம் உண்டு. குழந்தைத்தனம். இந்த சிம்ம ராசி அன்பர்கள்லாம் வந்து எப்படின்னா, எதுக்குமே மயங்க மாட்டாங்க. நீங்க அந்த சிம்ம ராசி அன்பர்கள் மட்டும் அவங்க போக்குக்கு போயின்னா, அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் புரிஞ்சுட்டு, அவங்களோட ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமா இருந்து பழகிட்டீங்கன்னா, அத விட ஒரு பெட்டரான ஒரு என்ன சொல்றது? ஒரு கம்பானியன்ஷிப்பே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா, அவங்க வேற எதுக்குமே உங்களுக்கு அடிபணியவே மாட்டாங்க. சிம்மத்தை பொறுத்தவரைக்கும், அவங்க எதுக்குமே அடிபணிய மாட்டாங்க. அதேமாரி எப்பயுமே எதுக்கு நான் முன்னாடியே ஒரு இதுக்கு நம்ம ரிஷபத்துக்கு சொல்லும்போது, ஏன் அந்த ராசிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு அ கிரகங்களுக்கு அதேமாரி ராசிகளுக்கெல்லாம் வந்து ஏன் அந்த விலங்குகள் வைத்தாங்கன்னா, சிம்மம்னா என்ன? காட்டுக்கு ராஜா. எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்மம் வந்து அதாவது சிங்கம் வந்து பசிச்சா மட்டும் தான் அடிச்சு சாப்பிடும். இல்லைன்னா அடிச்சு சாப்பிடாது. பக்கத்திலேயே மானே போனாலும் அப்படி பார்த்துட்டு போ போ அப்படின்ட்டு போயிரும். ஸோ இந்த மாதிரி தான். அவங்க எப்படின்னா, அன்புக்கு அவங்க உள்ளது. பட் பேசிக்காவே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களும், நெறைய பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் வரக்கூடிய அமைப்புகளும், குறிப்பாக அ மன வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர்ல மினிமம் ஒரு 60 பேருக்காவது மன வாழ்க்கையில வந்து 2 கல்யாணங்கள் ஆவறதோ, இல்லைன்னா உடலாலும், உள்ளத்தாலும் தேவையில்லாம அன்பு, காதல் இந்த மாரி விஷயங்கள போய் மாட்டிக்கிறதும். அதே மாரி பொருளாதார ரீதியான என்ன சொல்றது? நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வரும். பட் இவங்கள பொறுத்தவரைக்கும் அரசியல், அதே மாரி அரசு, அதே மாதிரி இவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை பண்பு, இந்த மாரி விஷயங்கள்ல சூப்பரா இருப்பாங்க. இவங்கள அடிபணியெல்லாம் வைக்க முடியாது. நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா, அன்புக்கு கட்டுப்படுவாங்க. ம். அன்பு. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா, நீங்க அவங்கள்ட்ட போய் "ஏய்" அப்படின்னீங்கன்னா, அந்த மேஷம் மாரி அவங்க. "ஏய்ன்னா என்னா?" உடனே அப்படிம்பாங்க. கோவம் வரும். மேஷம் கோவம் வரும். இந்த விருச்சிகமும் அப்படிதான். "ஏய்" அப்படின்னா அவங்களும் ஏய்ம்பாய்ங்க. அதே மாரி தான் சிம்மத்த பொறுத்தவரைக்கும் அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க போய் கர்ஜனைலாம் பண்ணக்கூடாது. ராஜா என்ன பண்ணும்? "என்ன?" அப்படின்ரும். அடங்கிய ஆளா. அடக்கிரும். ஸோ அதெல்லாம் விட அவங்கள்ட்ட அன்பா போயிட்டு, சப்மிசிவா போயிட்டு, நீங்க கூலா கொண்டு போனீங்கன்னா, தே வில் பி சோ லவ்லி.